சக்கரவள்ளி கிழங்குல இவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பரான ஈஸியான ஒரு டிஷ் செய்ய முடியுமா? வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியாக வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது வெந்த கிழங்க தோல் விரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கையிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறப்பா நம்ம துருவி வச்சுருக்கே தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு, சர்க்கரை, தேங்காய் 3 நல்லா கலந்து வரணும். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டி எடுத்துட்டு துருவி வச்சுருக்க தேங்காயெலாம் லைட்டாக ஒரு டிப் பண்ணி அதை அப்படியே நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க எல்லோரும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வாய்ஸ் அண்ட் இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை.